Hello friends, welcome to PHP Advanced Tamil Tutorial. நான் Chino. ஸோ பார்த்தோன்னா நான் வந்து ஆல்ரெடி ஹிட் கவுண்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து செஞ்சு காட்டேன்னு. இப்போ வந்து அதேமாதிரி ஹிட் கவுண்டர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம வந்து டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட டேட்டா பேஸில் ஒரு டேபிள்ஸை க்ரியேட் பண்ணி அது மூலிமா எப்படி நம்ம அதாவது நம்மளோட ஃபைலுக்கு லிங்க் கொடுத்து ஹிட் கவுண்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்மளோட டேட்டா பேஸ் நான் வந்து டெமோன்ற டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னால் அதுக்குள்ளார இருக்கிற ப்ரொஃபைல் அப்படின்ற டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். அதாவது ஹிட்ஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது ஹிட் கவுண்டர்ன்றதுனால ஹிட்ஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். காலம்னு பார்த்தோன்னா நான் வந்து ஹிட்ஸ் கவுண்டர்னு வச்சுக்கிறேன். ஹிட்ஸ் அண்டர்ஸ்கோர் கவுண்டர் அப்படின்ட்டு. காலம்னு பார்த்தோன்னா ஹிட்ஸ் கவுண்டர் அப்படின்றதுனால நம்ம வந்து சிங்கிளாகவே இருந்தால் கூட போதும்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம், ஒரே ஒரு காலம் இருந்தால் கூட நம்ம வந்து அந்த ஒரு காலம்லேயே ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரே வேல்யூஸ் மட்டும்தான், அதாவது இன்க்ரிமெண்ட் வேல்யூ தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு காலம்னு இருந்தால் போதும். ஸோ ஹிட் கவுண்டர்னு கொடுத்துட்டு இப்போ நான் கோ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது இதெல்லாம் பார்த்தோன்னா ஆல்ரெடி டேட்டா அதாவது MySQL எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து நேம் வந்து கவுண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கவுண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா இன்டீஜர் டைப் வந்து வார்ச்சார் அப்படின்னு கொடுக்கலாம். எது வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இன்டீஜர்னு கூட கொடுக்கலாம். வார் கேரக்டர்னு கொடுக்குறேன், அதாவது வேரியபிள் கேரக்டர் அப்படின்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வேறு எதுவும் நம்ம வந்து செக் பண்ண போகிறதில்ல. நம்மளோட இண்டெக்ஸ் டைப் மட்டும் ப்ரைமரி அப்படின்ட்டு மாற்றிப்போம். அதேமாரி ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டும் இதில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம வந்து ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ரைமரி அப்படின்றது வந்து வச்சுக்கிட்டால் போதும். தென் இப்போ வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். சாரி, லென்த்து கேட்குது. நம்பர் வந்து நம்ம இன்டீஜர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கவுண்ட் அதாவது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வேரியபிள் கேரக்டர் வந்து நமக்கு தேவைப்படாது. இன்டீஜரை கொடுத்தா போதும். ஸோ கவுண்ட்டு இப்போ டைப் வந்து இன்டீஜர். அதேமாதிரி பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்மளோட இண்டெக்ஸ் மட்டும் ப்ரைமரி சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஹிட் கவுண்டருக்குள்ளார போனீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹிட் கவுண்டருக்குள்ளார இருக்கோம். ஸோ நாமளே ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணிப்போம். ஸோ கவுண்ட் வேல்யூ வந்து இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0 இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ கோ கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா 1 row இன்சர்டட் அப்படின்ட்டு வந்துடுச்சு. நம்மளோட ஹிட் கவுண்டர் போனீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது கவுண்ட் 0 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி இப்போது இன்னொரு டேபிள்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த டேபிள் பேர் வந்து ஹிட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐபி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஹிட் ஐபின்னு கொடுக்குறேன். ஹிட் ஐபி அந்த டைமில் காலம் பார்த்தோன்னா அதுக்கும் ஒரு காலம் இருந்தால் போதும்.